அனைவருக்கும் அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 நம்ம நாட்டுக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல அமைதி கொடுக்கக்கூடியதாக, நல்ல வளர்ச்சிக்கு கொடுக்கக்கூடியதாக, நல்ல மகிழ்ச்சி இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோடய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் பிரார்த்தனை செஞ்சுட்டு இன்றைக்கி ஒரு வீடியோ பார்ப்போம். பங்களாதேஷ் பற்றி. பங்களாதேஷோடைய அந்த எஸ்கலேஷன், இந்தியாவோடைய அந்த உறவு அப்படின்றது அடுத்தடுத்த கீழ்நிலையை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இப்போது டிஎம்பி, டாக்கா மெட்ரோபாலிட்டன் போலீஸோடைய அடிஷ்னல் கமிஷனர் எஸ்என் முகமது நசருல் இஸ்லாம், இவர் ஒசாமா ஷரீஃப் ஹதி அவனுடைய கொலை வழக்கு பற்றி ஒரு அப்டேட் கொடுத்துருக்கார். டிசம்பர் 12ஆம் தேதி இன்கிலாப் மோர்ச்சாவுடைய ஒரு லீடராக இருந்த ஷரீஃப் ஒஸ்மான் ஹாதி, ஒரு இந்திய விருப்ப மையமாக கொண்டிருந்த ஒரு ஆள், இவன் கொல்லப்பட்டதுக்கு இவனை கொன்னது ஃபைசல் கரீம் மசூத் மற்றும் ஆலம்கீர் ஷேக் அப்படின்ற 2 பேர். இந்த 2 பேரும் இந்தியா தப்பிச்சு போயிருக்காங்க. மேகாலயாவுக்குள்ள ஹலுவாகட் அப்படின்ற ஒரு பார்டர் இருக்குது, மேகாலயாவுக்கும் பங்களாதேஷுக்கும். அந்த பார்டர் வழியாக கிராஸ் பண்ணி போனதாக இவங்க ஒரு கிளைம் வைக்கிறாங்க. இப்போ இவங்களுடைய போலீஸோட கூற்றுப்படி ஹலுவாகட் அப்படின்ற இடத்துல பார்டரை கிராஸ் பண்ணி இவங்க மேகாலயாவில் போய் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி மேகாலயாவில் புர்த்தி அப்படின்ற ஒரு பேர் கொண்ட நபர் மற்றும் சாமி அப்படின்னு ஒரு பேர் கொண்ட இன்னொரு நபர் டிரைவர், இவங்க 2 பேரும் துரா சிட்டி அப்படின்ற ஒரு இடம் இருக்குது மேகாலயாவில், அங்கே இவங்கள கொண்டு போய் சேர்த்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிறகு இந்தியா இந்த சம்மந்தப்பட்ட 2 நபர்கள் புர்த்தி மற்றும் சாமியை கைது செஞ்சுருக்காங்க அப்படின்றதையும் இவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு இன்ஃபார்மல் சேனல்ஸில் கிடச்சிதுன்ட்டு, ஒரு நாட்டில் தேடப்படக்கூடிய குற்றவாளியை இன்னொரு நாடு கைது செய்து அப்படின்னா அது அஃபிஷியல் கம்யூனிகேஷன் கொடுப்பாங்க. நமக்கும் அவங்களுக்கும் எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டி இருக்குது. அதன் பிறகு அவங்க நாடு கடத்தப்படுவாங்க. இதுதான் மிக முக்கியமான பாயிண்ட்டு. இந்த இடத்துல சார்ஜ் ஷீட்டே இன்னும் பதிவு பண்ணாமல் அன்அஃபிஷியல் சோர்சஸ் மூலிமா எங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி இவங்க கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு மேகாலயா போலீஸ் இதுக்கான மறுபறிக்கை கொடுத்தாங்க. அந்த மாதிரி புர்த்தி சாமின்ற 2 நபர்களை நாங்கள் கைதே செய்யலை அப்படின்ட்டு. பிஎஸ்எஃப்பும் தெளிவான அறிக்கை கொடுத்துருக்காங்க. எல்லை தாண்டி இந்த பலுவாகட் குன்ற இந்த கிராசிங்கில், ஹலுவாகட் அப்படின்ற இந்த கிராசிங்கில் யாரும் உள்ளே வரலை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த இடம் முழுக்க சிசிடிவிஸால் கவர் பண்ணப்பட்டிருக்கு. இப்போது பிஎஸ்எஃப்ஓடைய ஐஜி திரு ஓபி உபாத்யா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கிளைம்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஃபால்ஸ், ஃபேப்ரிகேட்டட் அண்ட் மிஸ்லீடிங். There is no evidence whatsoever of these individuals crossing the international border from the Haluwagat sector into Meghalaya. No such incidents has been detected or reported by the BSF. These claims are baseless and misleading. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. இது பொய்யான தகவல், ஃபால்ஸ் அண்ட் ஃபேப்ரிகேட்டட், ஜோடிக்கப்பட்ட ஒரு பொய் அப்படின்றது தான் அவர் சொல்லியிருக்காரு. மேகாலயா போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புர்த்தி மற்றும் சாமின்ற இந்த 2 நபர்களை நாங்கள் கைது செய்யவே கிடையாது. எந்த ஒரு நேரடி கம்யூனிகேஷனும் பங்களாதேஷோட அதிகாரிகள்கிட்ட வரலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சஸ்பெக்ட் கிராஸ் ஆனதுக்கான எந்த எவிடன்ஸுமே இல்லை அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போது மேகாலயாவோட டிஜிபி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இன்ஃபார்மல் சேனலில் நாங்கள் எதுக்கு கொடுப்போம், இது பார்த்தீங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன் வித் பங்களாதேஷ் கிளைம் அண்ட் டிட்டர்மினேஷன் டு ப்ரிவென்ட் இந்தியாஸ் கிரெடிபிலிட்டி பீங் டேமேஜ். இந்தியாவோடைய பேரை கெடுக்கிறதுக்குன்னு இவங்க பண்ணுறாங்கன்ட்டு. மேகாலயா போலீஸ் கைது செய்தாங்கன்னா மத்திய அரசுக்கு தெரிவிப்பாங்க, மத்திய அரசு அவங்களுக்கு தெரிவிப்பாங்க. இதுதான் ப்ராசஸ். இப்போது இதில் இருக்கக்கூடிய பொய் என்ன அப்படின்றத பார்க்கலாம். டாக்காவிலேருந்து இந்த சம்பவத்தை ஹதியை போட்டு தள்ளிட்டு இந்த 3 பேர் ஹலுவாகட் பார்டருக்கு வரணும் அப்படின்னா 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம். ஸோ டாக்காவில் இந்த சம்பவம் நடந்த பிறகு அங்கே போலீஸ் எல்லாம் அலர்ட் ஆகி அங்கங்கே இடத்துல நாக்கான்னு சொல்லுவாங்க, மொபைல் செக் போஸ்ட் போடுறாங்க, வாகனங்கள் சோதனை செய்யப்படுது. அப்போ உங்கள் போலீஸ் அவ்வளோ கையாளத்தனமான ஆட்களா, முட்டாளுங்களா, 300 கிலோமீட்டர் இவங்க தாண்டி, அதுவும் இது மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதி, அதிகமான மக்கள் வாழக்கூடிய பகுதி, இவங்க தலைநகரமான டாக்கா. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை இவங்க தப்பிச்சு போகிறாங்கன்னு வச்சுக்கோமே, வழிநடுக ஆயிரக்கணக்கான சிசிடிவிஸ் இருக்குது. அப்போ நீங்கள் நம்ம தமிழ்நாடு போலீஸை பார்த்தீங்கன்னா பல கேஸ் சிசிடிவி தொடர்ச்சியை எடுத்து தான் சால்வ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ சிசிடிவி ஃபுட்டேஜில் எங்கேயாவது ஒரு ஃபுட்டேஜை நீ காமிக்கணும், இந்த இடத்துல அவங்க கிராஸ் பண்ணி போகிறாங்க, 2 மணி நேரம் கழிச்சு இந்த இடத்த கிராஸ் பண்ணி போகிறாங்கன்ட்டு. அந்த மாதிரியான எந்த எவிடன்ஸுமே கொடுக்கல. பங்களாதேஷ் பார்டர் கார்டு வாயை திறக்கல. ஏன்னா எல்லையை தாண்டி, இன்டர்நேஷ்னல் பார்டர் தாண்டி அவங்க இந்தியாவுக்குள்ளே வராங்க 2 பேர் அப்படின்னா, அப்போ உங்கள் பங்களாதேஷ் பார்டர் கார்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுடைய எல்லை பாதுகாப்பு படையினர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பங்களாதேஷ் பார்டர்ஸ் இதை பற்றி வாயவே திறக்கல. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்னைக்கு இவங்க கிராஸ் பண்ணாங்கன்ற இன்ஃபர்மேஷனும் இல்லை.
அதே மாதிரி புர்த்தி சாமின்னு சொல்லி 2 பேரும் இவங்க கிளைம் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் இல்லவே இல்லைன்னு சொல்லி மெகாலயா போலீஸ் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்ஃபார்மலாக ரிப்போர்ட் வருதுன்னா யார் உங்களுக்கு கொடுத்தா? இன்ஃபார்மலாக நான் கூட சொல்ல, இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து இந்த சேனல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரெண்ட் ஒன்று இருக்குது, எனக்கு டெல்லியில் சோர்ஸ் இருக்குது, எனக்கு டெல்லியில் சோர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து சப்ஜெக்டிவாக எவ்வளோ வேணால் பேசிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவோட நெருங்கிய நட்பில் தான் இருக்காங்க. ஒருவேளை இவங்க 2 பேர் இருக்கிறாங்கன்னா நீங்கள் ஃபார்மல் எக்ஸ்ட்ரடிஷன் கேட்கலாம், இல்லை FBI ரைஸ் பண்ணி இன்டர்போல் நோட்டீஸ் கொடுத்து இவங்க ஃபார்மல் எக்ஸ்ட்ரடிஷன் கேட்கலாம். எதுவுமே கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டாக இது வந்து ஒரு பொய்யை வந்து உருவாக்கி இந்தியாவுக்கு எதிரான இந்த ஸ்டாண்டை யூனிஸ் அரசாங்கத்துக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அவங்க போலீஸ் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றத தெளிவாக பார்ப்புது. இப்போ இதுக்கான காரணம் என்ன? ஷரீஃபோடைய சொந்த தம்பி சொல்கிறது இந்த கொலை அப்படின்றது யூனிஸால் நடத்தப்பட்டுச்சு, தேர்தலை நிறுத்துறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு நாடகம் இது, அதில் தான் என்னோட தம்பியை வந்து கொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அப்படியே மாற்றி இந்த வந்து இந்தியா பக்கம் திருப்பி போடுறது இந்தியா தான் செஞ்சாங்க அப்படின்றது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ் இந்திய உறவை இன்னும் சீர்கெடுக்கணும். அடுத்த வரக்கூடிய அரசு இது மீண்டும் கொண்டு வராத அளவுக்கு அவங்க மக்கள் மத்தியில் இந்திய விருப்பை உருவாக்கி அதில் வந்து குளிர்காயணும். மூணாவது பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் பாலிட்டிக்ஸில் என்ன வளர்ச்சி, என்ன திட்டம், இந்த கடனை எப்படி அடைக்க போகிறோம், தன்னிறைவு பற்றியோ இல்லை எதை பற்றியுமே ஒரு வளர்ச்சி பற்றி வேலைவாய்ப்பு பற்றி எதுவுமே அறிக்கையே கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டாக இதை பேஸ் பண்ணி எலெக்ஷனை ஃபைட் பண்ண வேண்டியது, ஒரு கிளியர் கட்டாக ஒரு எலெக்ஷன் நரேட்டிவை உள்ளே கொண்டு வருது. இப்போ இதுதான் வந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஒசாமா ஹதி அப்படின்ற இந்த நபர் வந்து சத்ரா லீக் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய அவாமி லீகோட ஸ்டூடெண்ட்ஸ் விங்கு. இப்போ இவங்களுக்குள்ளே நிறையா போட்டி இருக்குது. ஏன்னா பெங்காலோட சைடில் அந்த பார்த்தீங்கன்னா தேர்தல் அந்த போட்டிலாம் பார்த்தீங்கன்னா அந்த வயலன்ஸ்ன்றது இன்பில்ட்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று நடந்து அதை வந்து இந்தியாவுக்குள்ளே திருப்பி விடுறதுக்கான ஒரு வேலையை தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 28, 29 2 நாட்களில் பிஎஸ்எஃப் வந்து சவுத் டிஞ்சாப்பூர், வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய சவுத் டிஞ்சாப்பூர் மாவட்டத்தில் எல்லைக்கதிரில் பார்டர் போஸ்ட் வந்து இப்போ கொண்டு வராங்க. இந்த பார்டர் பில்லர் கொண்டு வராங்க ஃபென்ஸ் போடுறதுக்கு. இந்த போடுற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷோட பார்டர் கார்ட்ஸ் வந்து தடுக்கிறாங்க. இல்லை இந்த இடத்துல நீங்கள் இது வந்து போடக்கூடாது, வேலி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அதே இடத்துல பக்கத்தில் அங்கே இருக்கக்கூடிய மூங்கில்களை வெட்டி எடுத்துகிட்டு அந்த இடத்துல நம்மளுடைய பார்டர் கார்ட்ஸ் வந்து நம்மளுடைய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து ஃபென்ஸ் போட பார்க்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 28 இவங்க ஃபென்ஸ் போடும்போது இல்லை இது எங்கள் லேண்டு, நீங்கள் பின்னாடி போங்க, இங்கே ஃபென்ஸ் போட அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஃப்ளாக் மீட்டிங்லாம் நடக்குது. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபென்ஸ் வந்து கடைசியில் ஒரு டிசம்பர் 29 ஈவினிங் வாக்கில் இந்த ஃபென்ஸை வந்து போடுறாங்க. ஸோ பிஎஸ்எஃப்ஓடைய கிளியர் கட்டான ரோல் இன்ஃபில்ட்ரேஷனை உள்ளே தடுக்கணும். பார்டர் செக்யூரிட்டிக்கு விசிபிலிட்டி தேவை. நீங்கள் ஃபென்ஸ் இல்லாமல் ஒரு இடத்துல நீங்கள் அருகில் மூங்கில் காடு மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே வந்து யார் வேணால் உள்ளே வரலாம். ஸோ விசிபிலிட்டிக்கு அந்த இடங்களில் மூங்கில்கள், இந்த அண்டர் க்ரோத்து ஸ்ட்ரப்ஸ் எல்லாம் நீங்கள் கட் பண்ணி தான் ஆகணும். ரெண்டாவது பார்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ்னாலே உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்கணும். ஒரு கிலோமீட்டருக்கு அது விசிபிலிட்டி, அட்லீஸ்ட் 1/2 கிலோமீட்டருக்கு அது விசிபிலிட்டி இருக்கணும். அந்த விசிபிலிட்டியை அவங்க கொண்டு வரணும். இப்போது லோக்கல் இவங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லையில் வந்து இந்திய எல்லையில் நீங்கள் வந்து வாழை சாகுபடியும் நீங்கள் வந்து மூங்கில் நடணும்னு ஏன் அவசியம்? ஸோ அப்போ நீங்கள் வேணும்னே தான் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து பயிர் நடலாம், என்ன வேணால் பண்ணலாம், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலன்றது உரிமை இருக்குது. ஆனால் எல்லை கிட்ட வரும்பொழுது எனக்கு விசிபிலிட்டியை மறைக்கணும்னு சொல்லிட்டு அடர்த்தியாக வாழையை நடுறது, இந்த மாதிரி பேம்பூஸ்ன்னு சொல்லக்கூடிய மூங்கில் நடுறது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்குறோம். ஸோ பிஎஸ்எஃப் தயதாசனம் இல்லாமல் எல்லாத்தையும் இப்போ வெட்டி எடுத்துகிட்டு அங்கே வந்து ஃபென்ஸ் போட்டுட்ருக்காங்க. ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு செய்தி இது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ரொம்ப கிளியர் கட்டாக 2900 வயலேஷன்ஸ் நடந்திருக்கு இந்துக்களுக்கு எதிராக, மைனாரிட்டிகளுக்கு எதிராக. இது ரொம்ப ஒரு கிரேவான சுச்சுவேஷன் அப்படின்ற குரலை ரொம்ப எழுப்பியிருக்காங்க ஸ்ட்ராங்காக. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய அந்த ரேடிக்கல் லிங்க்குமே ரொம்ப அதிகமாக இப்போ ஓப்பனாகவே வர ஆரம்பிச்சிருச்சு. ஒன்றும் பெரிய லெவலுக்கு இல்லை. இந்த என்சிபி மற்றும் இந்த ஜமாத்தில் இஸ்லாமியோடைய கொலாபரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேரை இப்போ நம்ம குறிப்பிட்டு சொல்லணும். ஒன்று அத்தாவுர் ரஹ்மான் மற்றும் ஜசிமுதீன் ரஹ்மானி. இவங்க 2 பேருமே எக்ஸ்ட்ரீம் ரேடிக்கல்ஸ். இந்த எக்ஸ்ட்ரீம் ரேடிக்கல்ஸு தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டி, நான் சொல்கிறது அகமதியா இஸ்லாமியர்களையும் சேர்த்து சொல்கிறேன், ஷியா இஸ்லாமியர்களையும் சேர்த்து சொல்கிறேன், அவங்களையுமே வந்து இவங்க மதிக்கிறது கிடையாது. அவங்களையும் இவங்க கொல்லணும் தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு எதிரான கோஷங்கள் அதெல்லாம் பண்ணிவிட்டு அத்தாவுர் ரஹ்மான் கிளியர் கட்டாக கைது செய்ய வேண்டிய நபர், ஒரு மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கக்கூடிய வகையில் பேசக்கூடிய நபர், ஃபேஸ்புக்கில் லைவ் போட விட்டு
ஆயிரக்கணக்கான மக்கள் ஃபாலோ பண்ணி பேசிட்டு அதன் பிறகு போய் இவங்க கைது செய்கிறாங்க. ஏன் ஃபேஸ்புக் லைவில் 1.5 மணி நேரம் பேசும்போது நீங்கள் போய் கைது செய்யலாம்ல, கைது செய்யலை. இதில் வந்து குறிப்பாக 2 பேரை வந்து அவங்க சொல்கிறாங்க. ஒன்று வந்து சர்ஜிஸ் ஆலம் மற்றும் நசருதீன் பட்வாரி. இவங்க 2 பேருமே இப்போ என்சிபியில் இருக்கக்கூடியவங்க. ஷேக் ஹசீனாவுடைய இதை வந்து கொண்டு வரத்துக்கு, கவர்மெண்ட்டை வீழ்த்துறதுக்கு இவங்க தான் இப்போ இந்த வேலையெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் விக்ரம் பூரியோட கோர் கிளைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த களத்தில் இறங்கி வேலை செஞ்ச ஃபுட் சோல்ஜர்ஸ் எல்லாருமே அவங்க வந்து தானாக வேலை செய்யலை. இந்த 2 மாணவர்கள் சொல்லக்கூடிய சோகால் மாணவர்களுடைய சர்ஜிஸ் அல்லாம் மற்றும் நஸ்ருதீன் பட்வாரியோடைய ஆர்டரின் பேரில் தான் இவங்க பண்ணாங்க. இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ போய் ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டாங்களோ அவங்க தான் வந்து இது பண்ணது. ஸோ 2 விஷயம் அவங்க ஃபேஸ்புக் லைவில் பேசினது. அந்த காலகட்டங்களில் புரட்சியை உருவாக்கணும், இந்தியாவுடைய ஆதிக்கத்தை ஒழிச்சு கட்டணும். இந்த 2 மட்டுமே பேஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்களை தூண்டி விட்டுட்டு தான் இது கம்ப்ளீட்டாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இது வந்து ஜஸ்ட் ரேண்டமாக ஒரு இயற்கையாக நடந்த போராட்டம் கிடையாது. சோஷியல் மீடியா கேம்பெயின் ரன் பண்ணியிருக்காங்க, யூத்தை மொபிலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரேடிக்கல் குரூப்ஸ், அன்சருல்லா பங்களா டீம் சொல்கிற ரேடிக்கல் குரூப்ஸு, இப்போது மாணவர்கள் வரத்துக்கும் உள்ளே வந்து ஒரு சமூக விரோத கும்பல் வரத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம பல ப்ரொட்டஸ்ட்டில் இந்தியாவிலே பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் வந்து கிளியர் கட்டாக நடந்திருக்குது. இப்போது விக்ரம் பூரியோடைய பல இது எடுத்தீங்க அப்படின்னா 2013 ஒரு 84 நாத்திகர்கள், கடவுளை நம்பாதவர்களை இவங்க 2013 15 கொண்டாங்க. ஒருத்தர் 2 பேர் கிடையாது, 84 கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யூனிஸோடைய அரசாங்கத்தால் 2024 இவங்க வந்து வெளியில் விடப்படுறாங்க. இப்போ இந்த மாணவர்களுக்கு எதிராக பேசினாங்க அப்படின்றதுக்காக மீண்டும் கைது செய்யப்படுறாங்க. 2 பேருமே எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான். பட் 2 பேரும் இப்போ ஓப்பனாக வந்து சொல்கிறது ஷேக் ஹசீனாவுடைய இதுக்கு காரணம் வந்து வெறும் கிரவுண்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கிடையாது. இது முழுக்க ஒரு டெம்ப்ளேட்டாக, ஆர்கனைசேஷனாக, ஒரு கபாலாக ரன் பண்ணி தான் அதை பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் மிக முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏபிடியோடைய பேக்ரவுண்ட் எடுத்தீங்க அப்படின்னா இது ஒரு டெசிக்னேட்டட் டெரரிஸ்ட் குரூப்பு. இதில் மிக முக்கியமாக அகமது ராஜீவ் ஹைதர், அதன் பிறகு அபிஜித் ராய், ரஹ்மான், ஏகேஎம் ஷஃபுல் இஸ்லாம், அனந்த பிஜய்தாஸ், இவங்க எல்லாருமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆக்டிவிஸ்டாக இருப்பாங்க, கடவுள் மறுப்பாளர்களாக இருந்தாங்க, இல்லை வந்து பத்திரிகையாளர்களாக இருந்தாங்க. இவங்களுடைய ஐடியாலஜி அப்படின்றது அல்-கொய்தா மற்றும் ISIS உடைய அன்வர் அவ்லாக்கி அப்படின்ற ஒரு நபருடைய ஐடியாலஜி தான் அவங்க ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரீம் ரிலீஜியஸ் டாக்டரின் இவங்களோடது. இவங்களுக்கு வந்து ஜனநாயகம், செக்குலராக இருக்கிறது, இன்டெலெக்சுவலாக பேசுகிறது, சயின்ஸ் பற்றி பேசுகிறதெல்லாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் அது அந்த மாதிரியான ஒரு இடத்துல கிளியர் கட்டாக அடித்து தூக்குறது தான். இப்போ ஜூலை 2002 இந்த மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய மாபை வந்து உள்ளே கொண்டு வந்து அவங்கள ஆர்கனைஸ் பண்ணி செயல்பட வச்சதில் மிகப்பெரிய பங்கு வந்து அவங்களுக்கு இருக்குது. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மூமெண்ட்டுக்கு இப்போ நீங்கள் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கும்பலாக போவாங்க, அந்த எனர்ஜிலாம் இருக்கும். ஆனால் போலீஸ் வரக்காக இது பண்ணுறாங்கன்னா பயம் வரும். அடுத்து என் கரியர் இருக்குது, தேவையெல்லாம் போய் போலீஸ் கேஸ் வாங்கக்கூடாதுன்னு பின்னு வாங்குவாங்க. ஆனால் இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக இருந்து சோகால் இந்த ஆன்டி கரப்ஷன், ஆன்டி கோட்டா மூமெண்ட்டை பின்னாடி இருந்து இயக்கி அவங்களுக்கு தேவையான அந்த ஸ்ட்ரீட் பவர், மசில் பவரை கொடுத்தது இவங்க தான் அப்படின்றது கிளியர் கட்டாக தெரியுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய அரெஸ்ட். இப்போ விக்ரம் பூரி அப்படின்றது இவங்களுடைய கைப்பாவே அந்த இடத்துல செலக்ட். அவனே வந்து ஓப்பனாக பேசும்போது இந்த மாணவர்களுடைய போராட்டம் அப்படின்றது கிளியர் கட்டாக செயல்படுத்தப்பட்டது, ஆர்கெஸ்ட்ரேட் ப்ரொட்டஸ்ட், இதுக்கு பின்னாடி அந்நிய சக்திகள் இருக்காங்க அப்படின்ற அந்த கிரெடிபிலிட்டி வந்து கம்ப்ளீட்டாக காலியாகுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது ஏன் இந்த நேரத்தில் பண்ணுறாங்கன்றது தான் பாலிடிக்ஸ். இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்சிபிக்கு கொடுக்கக்கூடிய சீட்டு 30 சீட்டு, 300ல் 30 சீட்டு. இந்த 30 சீட்டில் இவங்களை தோக்கடிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் போன வருஷம் ஹீரோக்கெல்லாம் தெரிஞ்ச இவங்க மேலே இவங்க உண்மையாக என்ன பண்ணாங்க அப்படின்ற அந்த உண்மையை லீக் பண்ணணும் நம்ம பப்ளிக் கிட்ட. இது டொமஸ்டிக் பாப்புலேஷனுக்கு பண்ணும்பொழுது அவங்க மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படின்றது போயிடும். அது போன பிறகு அவங்களுக்கு அந்த தேர்தலில் இந்த வாக்குன்றது பெரிய லெவலுக்கு வராது. இதோடு அவங்கள இந்த தேர்தலோடு பயன்படுத்தி தூக்கி எறிஞ்சிட்டு அதன் பிறகு இவங்களை தங்கள் கட்சி கூட சேர்க்கணும் அப்படின்றது தான் ஜமாத்தி இஸ்லாமி மற்றும் யூனிஸோடைய அந்த ப்ராடர் கேம். அதனால தான் இவங்காலே வெளியில் வந்து ஷேக் ஹசீனாவை இது பண்ணது ஒரு சாதாரணமான ஃபுட் சோல்ஜர்ஸ் கிடையாது, இவங்க எல்லாம் பின்னாடி இருக்காங்கன்ற செய்திகள் வருது. இந்த நேரத்தில் ஒரு துயரமான சம்பவம். பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டியோடைய தலைவர் பேகம் கலிதா ஜியா அவர்கள் மரணமடைந்து விட்டார்.
அவருடைய ஆன்மா சாந்தி அடைய நம்ம பிரார்த்திக்கணும். ஏன்னா மிக முக்கியமான லீடர், 2 பெண்மணிகளுடைய தலைமையில் தான் அந்த நாடு இயங்குச்சு 50 வருஷம். 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் ஷேக் ஹசீனா ஒரு பக்கம், பேகம் கலிதாசியா அவர்கள் ஒரு பக்கம், 2 பெண் தலைவர்கள் அந்த நாட்டை வந்து இரும்பு மாதிரி ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாங்க. அந்த நாட்டில் இன்றைக்கி சந்திக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 2 தலைவர்களுடைய வேக்கம் வந்து கிளியராக காமிக்குது. என்றைக்குமே ஒரு இடத்துல மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்றது ஈஸி, பட் அந்த மாற்றத்துக்கு பிறகு யார் வருவாங்க அப்படின்றத மிக முக்கியமாக பார்க்கணும். அந்த வகையில் இப்போ தாரிக்கோடைய கையில் தான் பிஎன்பியோடைய ஃபியூச்சர் அப்படின்றது இருக்குது. ஸோ இன்னும் ஒரு சில அப்டேட்ஸோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.